ராஜா நம்ம இப்போ பரப்டாச்சு. அச்சங்கோயிலுக்கு போவோம். நேரா செங்கோட்டைக்கு போவோம். அச்சங்கோயில்னா அச்சங்கோயில், புளியரைனா புளியரை, திருமலை கோயில்னா திருமலை கோயில், அதுவும் இல்லைன்னா ஆரியங்கா. இதுல ஏதாவது ஒண்ணுக்கு போவோம். இப்போ இந்த ரொம்ப நேரம் ஆயிப்போச்சு. நம்ம பரப்பிட்டு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. சரி வா கிளம்பி போவோம். வா. ஹலோ நண்பர்களே, காலைல எழுந்துச்சு எங்கே எழுந்துட்டு போகிறோம் தெரியுமா? நமக்கே தெரில. ஆனால் ட்ரிப்பு போகிற எக்ஸைட்மெண்ட்டில் தூக்கம் எல்லாமே ஓடி போச்சு. இப்போ நாங்கள் எல்லாரும் கிளம்பிட்டோம். வீட்டில் இருந்து அப்படியே வாக் பண்ணிக்கிட்டே போகிறோம். இந்த காலையிலே காற்று அடிக்குது, மேலே கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி இருக்குது. சொல்ல போனோம்னா ஃபுல் சினிமாட்டிக் ஃபீல். இந்த மாதிரி வெதரில் வீட்டில் பெட்ஷீட்டை போட்டு தூங்கணும் தான் தோணுது. ஆனால் நம்ம எங்கே பேக்கை தூக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்கோம். சரி, இப்போ பஸ் ஸ்டாண்டு போகிற வழியில் இருக்கிறோம். இந்த ரோட்டில் காலையிலே வேறு மாதிரி வைப் இருக்கும். மக்கள் எல்லோரும் அவரவர் வேலையை பார்த்துட்டு போகிறாங்க. நாங்கள் மட்டும் கண்டென்ட் வைக்கிறோன்னு சொல்லிட்டு ஹீரோ மாதிரி ஸ்லோ மோஷனில் வாக் பண்ணிட்டு போகிறோம். இப்போ பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. இங்கேருந்து தென்காசி புது பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். நல்ல விஷயம் என்னென்னா இது ஃப்ரீ பஸ். நம்ம பட்ஜெட்டுக்கு இது பெரிய ஹெல்ப்பு தான். ஆனால் எங்களுக்கு ஃப்ரீ கிடையாது, லேடிஸ் மட்டும் தான் ஃப்ரீ. சரி, பஸ் ஏறிட்டோம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக புது பஸ் ஸ்டாண்டு போயாச்சு. சரி நண்பா, இப்போ தென்காசி புது பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. இங்கே தான் நெக்ஸ்ட் லெவல் ட்விஸ்ட்டு. அங்கே ஒரு கேஎஸ்ஆர்டி பஸ் நின்றுது. அங்கே பார்த்த உடனே அடடா இதில் போனால் செமையாக இருக்குமே, போலன்னு தோணுச்சு. அப்புறம் அங்கே நாங்கள் பஸ்ஸில் ஏறிட்டோம். இங்கே கேரளா சைடு போகிற ஃபீல் வேறு மாதிரி இருந்துச்சு. ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட 44 ரூபா டிக்கெட்டு. டேக்ஸ் எல்லாம் போட்டால் கொஞ்சம் மேலே கீழே இருந்துச்சு. பணம் போகுது, ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் வருதுன்னு மனசை தேட்டிக்கிட்டு இருந்தோம். பஸ்ஸு கிளம்பிச்சு. சுமார் 12:10 அரவுண்டு கிளம்பினோம். உடனே சீனரி எல்லாம் மாற ஆரம்பிச்சிச்சு. இந்த செங்கோட்டை சைடு, கேரளா பார்டர் சைடுலாம் செம வியூனே சொல்லலாம். அந்த பெரிய பெரிய மலைகள், காற்று, சுற்றி கிரீனா இருக்கும் ட்ரீஸ். ஒரு இடத்துல பார்த்தா மூவி ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி ஃபீடு. கேமரால கேப்சர் பண்ணும்போதே இன்னும் அழகா தெரியும். அந்த பார்டர் ஃபீல்லே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு பெரிய என்ட்ரன்ஸ் மாதிரி போகும்போது ஏதோ ஃபாரின் போகிற மாதிரி ஃபீல் வந்துச்சு. அதுவும் பஸ் விண்டோவில் இருந்து பார்க்குற வியூ சொல்லவே வேண்டாம். ஒரு சினிமாட்டிக் சீன். அந்த வெதர், அந்த ரோடு, அந்த வைப்பு செம கம்போனே சொல்லலாம். இதுக்குள்ளே நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் ஒரு டவுட்டு, இந்த பெரிய பெரிய நடிகர் விலாக் எடுக்கும்போது கேஸ் வாங்குறாங்களமே, நாம் இந்த கேமரா தூக்கிட்டே ரோம் பண்ணுறதுக்கு யாராவது என்ன படம் எடுக்கிறீங்க நீ கேட்டால் நாங்கள் ஓடணும் போல தான் இருக்குது. ஆனால் ஆனஸ்ட்லி சொல்லணும்னா இப்படி தான் மெமரிஸ் உருவாகுது. வீட்டில் உட்காந்துட்டு இருந்தால் இந்த ஃபன்னு கிடைக்காது. விண்டோ சீட்டில் இதெல்லாம் தாண்டி ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது ஒரு சைடு மலை, ஒரு சைடு ட்ரீ, குளிர் காற்று. நம்ம விண்டோ இருந்து வெளியே பார்த்துட்டு லைஃப்பில் இதுதான் பீஸான ஃபீல் வர அளவுக்கு கேரளா இருக்குன்னே சொல்லலாம். அதில் இருக்க எஸ்டாண்டிங்லாம் பார்த்தா ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல். நம்ம தமிழ்நாட்டுக்கு இது எவ்வளோ வித்தியாசமாக இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். எல்லாரும் இங்கே நீங்கள் வரணும் அப்படின்னா, தென்காசி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க. இந்த தென்காசி கேரளா சைடில் நீங்கள் ட்ராவல் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சொல்லணும்னா இது ரொம்ப பீஸ் கொடுக்கும். அடுத்து நேச்சரை நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். அதாவது என்ன கோயில் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கேரளா சைடு வரும்போதே. அது எந்த கோயிலும் கிடையாது, ஆரியன்காவு ஐயப்ப சுவாமி கோயில் தான். இங்கே இருந்து நம்ம வரதுக்கு 44 ரூபாய்க்கு நம்ம ஆரியன்காவ சுவாமி கோயிலுக்கு வந்துட்டோம். ஆரியங்காவு ஐயப்ப சாமி கோயில் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. உண்மையாக சொல்லணும்னா தூரத்துல இருந்து பார்த்தா ஒரு வேற லெவல் மாதிரி சந்தோஷம். என்ன இவ்வளவு நேரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தாச்சு இல்லை. மலை சைடு ஃபீலு, காட்டு ஜில்லுன்னு அடிக்குது. நம்ம ஊரில் இருக்கும் வெயில் மாதிரி இல்லை. இந்த கிளைமேட்டில் நிற்கிறதுக்கே மனசுக்கு ஒரு சந்தோஷம். அப்படியே என்ட்ரன்ஸ் சைடில் வந்தோம். என்ட்ரன்ஸ் பார்த்தா உடனே மனசில் என்ன தோணுச்சுன்னா, இங்கே உள்ளே எப்படி இருக்கும்னு. யூடியூப்பில் பார்த்த மாதிரி செமையாக இருக்குமோ. அதுவும் ஐயப்ப சுவாமி கோயில் ஒரு வேற மாதிரி. அந்த பக்கம் மாங்காய் நிறைய பப்பாய். அது பேர் என்னது? பப்பாயாவா பப்பாடியா? அது பேர் என்னதாச்சு? பப்பாயாவா? அது பேர் பலாப்பழம். பிடிச்சிருக்கு. இந்த இடம் பிடிச்சிருக்கா?
பிடிச்சிருக்கு? இங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிய பார்த்தா எவ்வளவு சூப்பரான இடம். நல்ல அழகான காத்தடிக்கும். நீங்கள் வீடியோவில் பார்த்தா கொஞ்சம் புரியும், நேரில் வந்தீங்கன்னா இன்னும் செமையாக இருக்கும். காடு உள்ள தண்ணி இருக்கா? உள்ள தண்ணி இருக்குது. ஒரு பையன் தண்ணி உள்ள இருக்கு. கட்டு தண்ணி இருக்குது. ஆச்சி முகத்தில் இருந்த சந்தோஷம் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க. அவங்க தண்ணி இறைக்கும் போதே நீங்கள் பார்க்கலாம். அதே பார்த்தாலே நமக்கு சந்தோஷம். தண்ணி கிணத்து தண்ணி. வாலி கொஞ்சம் உடஞ்சிருச்சு. அடுத்து அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு சன்னதி கண்டப்பட்டுச்சு. அது கருப்பசாமி சன்னதி. அது உள்ளே போய் பார்க்கலாம். அங்க அடுத்து பேச்சியம்மன் கோவில்னு சொல்லிட்டு கோவில் கீழே இறங்குச்சு கொடி மாரி. ஸோ நாங்கள் அங்கே உள்ளே போய் பார்த்தோம். அங்கே போகிற வழியிலே நல்லா இருந்துச்சு. அங்கே நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அங்கே 2 அம்மன் சன்னதி இருந்துச்சு. அதுக்கடுத்து அங்கே நிறைய பேர் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் எல்லோரும் உட்காந்து கதை பேசிட்டு ஜாலியாக இருந்தாங்க. இன்னொரு பக்கம் மொட்டை அடிச்சுட்டு அங்கே பொங்கல் ஊட்டிகிட்டு இருந்தாங்க. அங்கே ஓரமாக சில பேர் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கடுத்து அங்கே சில பேர் அங்கே பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க, விளக்கு பொருத்திக்கிட்டு இருந்தாங்க, அங்கே காய்கறி வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. நீங்களே பார்க்கலாம். நீங்கள் எல்லோரும் இருந்த வகையில் நாங்கள் மேலே போயிட்டோம். இதை பார்த்துட்டு மேலே போகிற வழியில் இன்னும் நாகப்பாம்பு மாரி ஒரு சிலை இருந்துச்சு. அது என்ன சிலைன்னு தெரியல. அதையும் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுங்கள். அரசு மரத்துக்கு கீழே இருந்துச்சு. அங்கே ஐயப்ப சுவாமி ஃபோட்டோவையும் அங்கே வச்சுருந்தாங்க. நீங்கள் உங்களால் வீடியோவில் பார்க்க முடியும். அங்கே ஆர்ச் மாதிரி போட்டிருந்துச்சு. அதை நான் உங்களால் பார்க்க முடியும். அது உள்ளே என்ட்ரன்ஸ் மாரி இருந்துச்சு. அதுக்குள்ளே போனோம். அதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் போனதுனால எல்லாமே பூட்டிட்டாங்க. பூஜா ஸ்டாலையும் பூட்டிட்டாங்க. அடுத்து போகிற வழில ஒரு 2 பில்டிங் இருந்துச்சு. அது என்ன பில்டிங்னு தெரியலை. போலீஸ் ஸ்டேஷன் மாரி இருந்துச்சு. ஆனால் போலீஸ் ஸ்டேஷன் இல்லைன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். இல்லை, போலீஸ் ஸ்டேஷன் தான் நினைக்கேன். எனக்கு மொத்தமாக தெரிலங்க. நீங்களே சொல்லுங்கள் கமெண்டில். ஆக்சுவலி நான் தான் போனேன். எனக்கே அங்கே எதுவுமே தெரியலை. போலீஸ் ஸ்டேஷன் இல்லை, ஆனால் போலீஸ் ஸ்டேஷன் மாரி இருந்துச்சு. சரி, நாங்கள் அப்படியே நடந்து போனோம். அப்படியே தூரத்தில் நாகர் சிலை இருந்துச்சு. அது பார்த்துட்டோம். இதேமாதிரி 2-3 சிலை பார்த்தேன். 2-3 சிலையை அப்படியே நான் பார்த்துட்டேன் இதேமாரி. அதுக்கடுத்து அங்கே திருக்கல்யாண மண்டபம்னு சொல்லிட்டு ஒரு மண்டபம் இருந்துச்சு. அங்கேயும் ஒரு 2-3 சிலை இருந்துச்சு. எனக்கு பார்க்க புதுசாக இருந்துச்சு. தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் கம்பேர் பண்ணால் எனக்கு எதுவுமே புரியல, என்னடா புதுசாக இருக்குன்னு. அப்படியே நானும் ஆச்சியும் நடந்து போக, நான் கரெக்ட் டைமுக்கு நாங்கள் வரலை. 5 மணிக்கு தான் நடையை திறப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் அங்கே அப்படியே போக நடந்து போனோம். அங்கே எல்லோரும் தேங்காய் உடைச்சிட்டு இருந்தாங்க. அங்கே நடையை பூட்டி இருந்தாங்க. அதனால் நாங்கள் போனோம். அடுத்து ஐயப்ப சுவாமி சன்னதிக்கு இங்கிட்டு ஸ்ரீ கணபதின்னு சொல்லிட்டு ஒரு அரசு மரத்துக்கு கீழே ஒரு 5-6 சுவாமி வச்சுருந்தாங்க. என்ன சுவாமி எனக்கு சரியாக தெரியலை. ஆனால் கணபதி சுவாமி வச்சுருந்தாங்க. கூட ஒரு 5-6 சிலை வச்சுருந்தாங்க. அது என்ன சிலைன்னு எனக்கு தெரியல. நீங்கள் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் எங்கள் சைடில் பார்த்தீங்க அப்படின்னு நாங்கள் ஒரு சுற்றிட்டு இந்த சைடில் வந்து பார்த்தேன். அங்கே பார்த்தோம்னா தண்ணி இருந்துச்சு. ஆனால் என்ன சொன்னாங்க அப்படின்னா, மழை பெய்யாதனால கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது, இல்லைன்னா தண்ணி நல்லா ஆறு மாரி ஓடி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தண்ணியே இல்லை, ரொம்ப கம்மியாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அதுலேயே நிறைய மீன்லாம் நீந்திக்கிட்டு இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ ஓகே, நாங்கள் இந்த அப்படி அழகெல்லாம் ரசித்து வந்தோம். அங்கே மாலையெல்லாம் கட்டி போட்டிருந்தாங்க. அது என்னதுன்னு எனக்கு தெரியலை. எனக்கு புதுசாக இருந்துச்சு எல்லாமே பார்க்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அடுத்து இங்கே சைடில் ஒரு சன்னதி மாரி இருந்துச்சு. அது என்ன சன்னதின்னு தெரியல. எல்லாமே புதுசாக இருந்துச்சு. ஜப்பான் இருக்குது தெரியுமா? ஜப்பானில் தான் அப்படி ஒரு டென்ட்லாம் அப்படி ஒரு வித்தியாசமாக ஓட்டுறாங்க. அது எனக்கு சொல்ல தெரியல. அதேமாரி இருந்துச்சு எனக்கு சில இதெல்லாம். அதுக்கடுத்து இங்கே நடந்து வந்தோம். அப்படியே சுற்றி சன்னதியை சுற்றி வந்தோம்.
அங்கே பாறையில் என்னமோ எழுதியிருந்தாங்க நண்பர்கள். அது என்னன்னு எனக்கு தெரியல. நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்து நீங்கள் என்னென்னு சொல்லுங்கள். என்னமோ S4 என்னென்னமோ போட்டு எழுதி வச்சுருந்தாங்க. அது என்னென்னு எனக்கு தெரியல. குருன்னு பார்த்தேன். எல்லோரும் பார்த்து ஃபோட்டோ எடுத்தாங்க. சரி நம்மளும் ஃபோட்டோ எடுப்போம். இது என்னென்னு எனக்கு சரியாக தெரியல. ஜூம் பண்ணி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் என்னென்னு கொஞ்சம் பார்த்து கமெண்டில் அடித்து சொல்லி விடுங்க. அதுக்கடுத்து இங்கே இண்டலி எப்பன்னு சொல்லிவிட்டு இங்கே ஒரு சிலை இருந்துச்சு. அதுக்கடுத்து இங்கே தான் ஒரு கிறிஸ்டியன் இருந்துச்சு. அதாவது என்னது அப்படின்னா, எங்கள் ஆச்சி ஒரு சரட்டை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க நண்பர்களே. சரட்டையும் அங்கே மண்டபம் வந்திருக்கு போல், அது எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை தேங்காவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கலியெல்லாம் எடுத்துகிட்டு எடுக்க போகிறாங்க. விளக்குக்குள்ளெல்லாம் விடுதாங்க. அதுக்கடுத்து இங்கே ஏதோ ஆணியெல்லாம் வச்சு எடுக்காங்க. பார்த்துட்டு என்ன செய்யணும் எனக்கு தெரியல. சிரிப்பாகவும் வருது. என்ன செய்யணும் எனக்கு சரியாக தெரியலை. அதுக்கடுத்து ஒரு இடத்துல உட்காந்து ஆணியை விட்டு பொறுமையாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஒரு சரட்டையில் இருக்க தேங்காவை பொறுமையாக எடுத்துகிட்டு, அது கூட கொஞ்சம் மண்டவளத்தை வச்சு சந்தாங்க பார்க்கணும். எனக்கு தான் முதல்ல தந்தாங்க. தந்து சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி நம்ம வீட்டில் இதை விரும்பி சாப்பிட மாட்டோம். இங்கே தான் இந்த கோயிலுக்கு வந்தனப்புறம் இதெல்லாம் எடுத்து சாப்பிடணும்னு தோணுது. அடுத்து எங்கள் ஆச்சி ஆப்பை இருந்துச்சு போல், அந்த ஆப்பை விட்டு எடுத்துட்டாங்க. பொறுமையாக எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு வசதியாக இல்லை. அதனால் எடுத்து அதை கழுவிட்டாங்க. அதுக்கடுத்து கழுவுனப்புறம் கை கழுவும் இடம் கழுவிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே கை கழுவும் இடம்னு சொல்லிட்டு அங்கே தனியாக கொடுத்துருக்காங்க. அது குடிநீரும் போல், அது அங்கே தனியாக கொடுத்துருந்துருக்காங்க. அதுக்கு வெட்டுவாங்களோ? மாட்டுக்கால்னு சொல்லக்கூடிய அந்த கொடி வந்து இந்த மரத்துல சுத்தி போயிருக்கு பாருங்க. அந்த காஞ்ச இலையா இருக்கக்கூடிய அதை எடுத்த அந்த இலையெல்லாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல அந்த வடமாட்டுக்கால்ங்கிற மாதிரி அந்த வேர் அதுல இருக்கும். அதைத்தான் எடுத்துட்டு வராங்க. அடுத்து இங்கே ஒரு பொந்து மாரி இருந்துச்சு. அதில் தண்ணியாக இருந்துச்சு. உள்ள தண்ணி கொலை மாதிரி தப்ப மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்தேன். பார்த்துட்டு அங்கே ரொம்ப ப்ரொடெக்ஷன்லாம் கொடுத்து எதுவும் போட முடியாத மாதிரி, பிளாஸ்டிக்லாம் போட முடியாத மாதிரி நல்லா ப்ரொடெக்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க சுற்றி. நீங்களே பார்க்கலாம். அடுத்து இதை பார்த்தீங்கன்னா இங்கே தான் பஜனைலாம் நடக்குமா, கல்யாணம்லாம் இங்கெல்லாம் நடக்குமா. இது எப்படி அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கெல்லாம் காற்று ஒரு நல்ல ஜில்லுன்னு வர மாதிரி தான். இங்கே இருந்தால் வேக்கவே இல்லை. நான் சொல்ல போனோமா காத்தோட்டமாக இருந்துச்சு. இந்த சைடில் யானை மண்டபம்னு சொல்லுவாங்க. மேலே 2 பூரா கூடு கட்டியிருக்கு. அடுத்து தான் யானை மண்டபம். இங்கே தான் யானை நிற்குமாங்க. இப்போ இல்லை, கோயில் அப்போ கொடை அப்போ நிற்குன்னு சொல்லுவாங்க. அடுத்து இதை சுற்றி திருப்பி ஒரு என்ட்ரன்ஸ் மூலியமாக வரலான்னு ட்ரை பண்ணி அப்படியே சுற்றி என்ட்ரன்ஸ் மூலியமாக வந்தேன். அது வந்து ஃபுல் கோயில், அந்த வியூ ஃபுல்லாக தெரிஞ்சிச்சு. மரம் இல்லைன்னா ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும். அங்கே எல்லாமே பலாப்பழமாக நிறைய மாங்காய் மரமும், நான் பார்த்ததுலேயே மாங்காய் மரம் பலாப்பழம் மட்டும் தான் இருந்துச்சு. அந்த தெப்பை மாதிரி இருந்துச்சுல, அதை மேலே போய் வியூ எடுத்து பார்த்தோம். அப்படி சுற்றி வரும்போது பார்த்தோம். அடுத்து அங்கே உட்காந்து ஒரு 2 மணிக்கு போல் நான் இட்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கடுத்து 5 மணி வரைக்கும் உட்காந்து கடைசியில் சன்னதியை பார்த்துட்டு அடுத்து மயிலெல்லாம் பார்த்துட்டு அங்கே ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க வீடியோ. ஸோ அதனால் நாங்கள் எடுக்க முடியாமல் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து 5 மணிக்கு பார்த்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கோயிலை விட்டு வர மனசே இல்லை. கடைசியில் வந்தோம். வந்து ஒரு 1/2 மணி நேரம் நிற்கும், பஸ்ஸே இல்லை. சரின்னு சொல்லிவிட்டு இங்கே ஒருத்தர் அங்கிள் சொன்னார் 6:05 ட்ரெயின் உண்டு அப்படின்னு. சரி அது விட்டக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு 6 மணிக்கு நாங்கள் அப்படி விறுவிறு நடக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. இப்படி நாங்கள் சைடில் பார்க்கோம், இங்கேருந்து ஒரு பஸ் போயிடுச்சு. என்ன செய்ய, நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு நடந்தால் இந்த ட்ரெயினை விட்டுறக்கூடாதுன்னு போனோம். கடைசியில் 6:05 அங்கே விறுவிறுன்னு நடந்து அங்கே போய் விட்டோம். அங்கே ட்ரெயின் இன்னும் வரலை. அடுத்து 35 ரூபான்னு டிக்கெட். அடுத்து இங்கே எங்கே ரயில்வே ஸ்டேஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு. அங்கே சிங்கிள் ட்ராக் தான் இருந்துச்சு. அடுத்து 6:30 தான் ட்ரெயின் வந்துச்சு. அது 6:05க்கெலாம் வரலை. அடுத்து நெக்ஸ்ட் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்படியே பறக்க பார்த்துக்கிட்டே வந்திருக்கோம்.
கடைசியில் ரிசர்வ்டு கோச்சில் போய் நாங்கள் இறக்கிட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஆட்சியால் வேகமாக ஓட முடியல. சரி ட்ரெயின் கிளம்பணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஃபேமிலி இடம் கொடுத்தாங்க, இங்கே உட்காந்துக்கோங்க பரவாயில்ல அப்படின்னு. ஸோ அங்கேருந்து ஆரியன்காவிலேருந்து விடைபெற்று போனோம். அங்கேருந்து ட்ரெயினில் வரும்போது அந்த நேச்சர் சீன்லாம் சூப்பராக இருந்துச்சு. அங்கேருந்து மெயின் ரோட்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. போகிற வழியில டனல் இருந்துச்சு. அந்த டனல்லாம் போகும்போது உள்ளே இருக்கவங்க எல்லோரும் ரொம்ப சந்தோஷத்தில் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. டனல் அப்படி போது ஒரு கிட்டத்தட்ட 2 மினிட்ஸாக போகுது. நான் வந்து டனலில் போகும்போது எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு. அங்கேருந்து ஃபைனலாக டனலை விட்டு வெளியே வந்தாச்சு. அங்கேருந்து நம்ம சீனை பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஃபைனலி அங்கேருந்து 6:30க்கு கிளம்பி இப்போ தான் நாங்கள் 7:34க்கு அப்படி தான் நாங்கள் இங்கே வந்தோம். 7:28க்கு வரும்னு போட்டோம் தான் 7:30 தான் வந்திருக்கு. 7:34க்கு தான் வந்துச்சு. ஸோ நாங்கள் அப்படியே இங்கேருந்து வந்து ஒரு நிம்மதியோட ஒரு ஆட்டோ பிடிச்சி நாங்கள் அவர்கிட்ட பேசி 100 ரூபாய்க்கு நாங்கள் அங்கேருந்து மேலகரம் வரைக்கும் வந்துட்டோம். வந்து அங்கே நிறைய டிராஃபிக்காக தான் இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி மேலகரத்துக்கு எங்கள் வீட்டு வரைக்கும் வந்துட்டோம். அலப்புறம் பண்ணி ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு. அடுத்தது என்ன? சாப்பிட்டு தூங்க போகிறோம்.